அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். ஊரில் தனியாக வசித்து வந்த தனது அம்மாவை வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக பிரபு அவரது வீட்டிற்கு வந்திருந்தான். அம்மா, நீங்க இனிமேல் தனியாக இருக்க வேண்டாம், எங்களோட வீட்டுக்கு வந்துடுங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன் என்றான். அவன் சொன்னதை கேட்டு அவனுடைய அம்மா சசிகலா சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு மெதுவாக வேண்டாம்பா என்றார். ஏம்மா என்றான் பிரபு. உன் பொண்டாட்டி வெண்ணிலாவுக்கு என்னை பிடிக்காது, நான் அங்கே வந்து இருந்தா அவளுக்கு சங்கடமா இருக்கும், நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறது தான் எனக்கு முக்கியம் என்றார். அம்மாவின் வார்த்தைகளில் இருந்த தயக்கத்தை பிரபு புரிந்து கொண்டான். அதெல்லாம் பிரச்சனை இல்லைம்மா, வெண்ணிலா தான் என்னிடம் பேசி அத்தையை வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாள். உண்மையாவா சொல்ற என்று ஆச்சரியத்துடன் கேட்டார் சசிகலா. உண்மையாதான் சொல்றேம்மா, நீங்க இனிமேல் தனியா கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை, என்னோட வீட்டுக்கு வந்துடுங்க என்றான். சசிகலாவின் மனதிற்குள் சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. மகன் தன்னை வந்து அழைத்து செல்கிறான் என்ற சந்தோஷம் ஒருபுறம் இருந்தாலும் வெண்ணிலாவின் முகம் அவருடைய மனக்கண்ணில் வந்து போனது. முன்பெல்லாம் சசிகலா தன்னுடைய வேலைகளை எல்லாம் அவரே பார்த்து கொள்வார். சமைப்பது, வீட்டை சுத்தம் செய்வது, துணிகளை துவைப்பது என எதற்கும் யாருடைய உதவியும் தேவையில்லை. ஆனால் இப்போது வயது அதிகமாகிவிட்டது. உடல்நிலையும் சரியில்லாமல் போனதால் ஒரு சிறிய வேலையை கூட செய்ய முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருந்தார். சில நேரங்களில் படுக்கையிலிருந்து எழுந்து நிற்பதற்கு கூட அவருக்கு சிரமமாக இருந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் மகன் வந்து என்னோட வீட்டுக்கு வாங்க என்று அழைத்தது அவருடைய மனதிற்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் நான் அங்கே போனால் வெண்ணிலா என்னை எப்படி நடத்துவாள் என்ற எண்ணம் மட்டும் அவருடைய மனதை உறுத்தி கொண்டே இருந்தது. சரி, நீ இவ்வளவு தூரம் வந்து கூப்பிடுற, நான் வரேன் என்று சம்மதித்தார் சசிகலா. பிரபுவின் முகத்தில் சந்தோஷம் தெரிந்தது. அம்மாவுடைய சில துணிகளையும் மருந்துகளையும் ஒரு பையில் எடுத்துக்கொண்டான். வீட்டை விட்டு வெளியே வரும்போது சசிகலா வீட்டை ஒரு முறை திரும்பி பார்த்தார். இந்த வீட்டில் எத்தனை வருடங்கள் வாழ்ந்திருக்கிறேன் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டே நடந்தார். இனி அவருக்கு ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கம் அமைய இருந்தது. பிரபு அம்மாவை அழைத்து கொண்டு தன்னுடைய வீட்டை நோக்கி புறப்பட்டான். சசிகலாவின் மனதில் மட்டும் ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டே இருந்தது. வெண்ணிலா என்னை உண்மையிலேயே மனதார ஏற்றுக்கொண்டிருப்பாளா என்ற சந்தேகம் இருந்தது. வீட்டிற்கு வந்த சசிகலாவை வெண்ணிலா முகமலர்ச்சியுடன் வரவேற்றாள். வாங்கத்தை, எவ்வளவு நாளாச்சு உங்களை பார்த்து என்றவள் மாமியாருக்காக வீட்டில் ஒரு சிறிய அறையை ஒதுக்கி வைத்திருந்தாள். அத்தை, இந்த அறையை உங்களுக்காகத்தான் தயார் செய்து வைத்திருக்கிறேன், உங்களுக்கு எது தேவையோ சொல்லுங்க என்று கூறிவிட்டு அவரை அந்த அறைக்குள் அழைத்து சென்றாள். சசிகலாவுக்கு அது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. அடுத்த நாள் காலை பிரபு வேலைக்கு கிளம்புவதற்கு முன்பு அம்மாவின் அறைக்குள் வந்தான். அம்மா, நான் வேலைக்கு கிளம்புறேன், உங்களுக்கு ஏதாவது வேணும்னா வெண்ணிலா கிட்ட சொல்லுங்க என்றான். சரிப்பா என்று தலையசைத்தார் சசிகலா. பிரபு வேலைக்கு கிளம்பி சென்றதும் வீட்டில் இருந்த 2 குழந்தைகளும் பள்ளிக்கு செல்ல தயாரானார்கள். ஒரு மகன் 8ஆம் வகுப்பும் ஒரு மகள் 6ஆம் வகுப்பும் படித்து வந்தார்கள். இருவரும் தங்களுடைய வேலைகளை தாங்களே செய்து கொள்வார்கள். பள்ளி வேனில் இருவரும் பள்ளிக்கு சென்று மாலையில் அதே வேனில் வீட்டிற்கு திரும்பி விடுவார்கள். குழந்தைகள் கிளம்பி சென்றதும் வெண்ணிலாவும் வேலைக்கு செல்வதற்காக தயாராகி கொண்டிருந்தாள். கிளம்புவதற்கு முன்பு மாமியாரின் அறைக்குள் வந்தாள். அத்தை, உங்களுக்கு வேண்டிய சாப்பாடு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிருக்கேன், நேரத்துக்கு சாப்பிட்டுக்கோங்க, காஃபி வேணும்னா இந்த ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சிருக்கேன், எடுத்து குடிச்சுக்கோங்க என்றாள். பிறகு டேபிளை சுட்டி காட்டினாள். டேபிளில் பழங்கள் இருக்கு, வேணும்னா எடுத்து சாப்பிடுங்க, அந்த கபோர்டில் ஸ்நாக்ஸ் இருக்கு, அது வேணும்னாலும் எடுத்துக்கோங்க என்றாள். சசிகலா கண் சிமிட்டாமல் மருமகளையே பார்த்து கொண்டிருந்தார். உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னா நம்ம வீட்டில் இருந்து 4 வீடு தள்ளி ஒரு கடை இருக்கு, அந்த கடையில் போய் வாங்கிக்கோங்க, நான் ஏற்கனவே அந்த கடைக்காரர்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன், நீங்கள் போய் கேட்டாலே கொடுத்துடுவாரு என்றாள். சரிம்மா என்று சசிகலா மெதுவாக சொன்னார். சரி அத்தை, நான் வேலைக்கு கிளம்புறேன், மதிய சாப்பாடு சாப்பிட மறந்துடாதீங்க என்று கூறிவிட்டு வெண்ணிலா அங்கிருந்து கிளம்பி சென்றாள். சசிகலா அப்படியே சிலையாக நின்று கொண்டிருந்தார். அவருடைய கால்கள் அசையாமல் நின்றன. முகத்தில் இருந்த சிரிப்பு கடந்த காலத்தை நினைத்தவுடன் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்தது. அவர் மனதிற்குள் ஒரே ஒரு கேள்விதான் எழுந்தது.
இது அதே வெண்ணிலாதானா? சில வருடங்களுக்கு முன்பு தன்னிடம் பேசிய அதே மருமகளா இவள்? ஒரு வார்த்தை கூட தன்னை மதிக்காமல் பேசியவள் இன்று இவ்வளவு அக்கறையுடன் நடந்து கொள்வதை நம்ப முடியாமல் நின்றார். அப்போது அவருடைய நினைவு பல வருடங்களுக்கு பின்னால் சென்றது. வெண்ணிலாவுக்கும் பிரபுவுக்கும் திருமணமாகி 4 வருடங்கள் ஆகியிருந்தது. அப்போது சசிகலா தன்னுடைய பழைய வீட்டில் தனியாக வசித்து வந்தார். ஒரு நாள் பிரபு தன்னுடைய அம்மாவை புதிய வீட்டிற்கு அழைத்து வந்தான். அது அவனும் வெண்ணிலாவும் கஷ்டப்பட்டு வாங்கிய வீடு. இருவரும் வேலைக்கு சென்று 4 வருடங்கள் சேமித்து பற்றாக்குறைக்கு கடன் வாங்கி அந்த வீட்டை வாங்கியிருந்தார்கள். அன்று மாலை சசிகலா வீட்டில் அமர்ந்திருந்த போது வெண்ணிலா அவருடைய அருகில் வந்து நின்றாள். அவளுடைய முகத்தில் இருந்த இறுக்கத்தை பார்த்ததும் சசிகலாவுக்கு ஏதோ புரிந்தது. அத்தை, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுமா. நாங்கள் 2 பேரும் கஷ்டப்பட்டு புதுசாக இந்த வீட்டை வாங்கிட்டு வந்திருக்கோம். 2 பேருமே வேலைக்கு போகிறோம். இப்போ எங்களுக்கு இடைஞ்சலா நீங்களும் இங்கே வந்து உக்காந்துருக்கீங்க. அந்த வார்த்தை சசிகலாவின் மனதை குத்தியது. உங்கள் பிள்ளைக்குத்தான் அறிவு இருக்காது, நீங்களாவது யோசிக்க வேண்டாமா? உங்களுக்கு உங்கள் வீடு இருக்குல்ல, அந்த வீட்டில் இருந்தா என்ன? சசிகலாவின் கண்களில் லேசாக கண்ணீர் திரண்டது. ஆனால் அதை வெளியில் காட்டாமல் மெதுவாக பேசினார். இல்லம்மா, என் மகன்தான் என்னை கூடவே வந்து இருக்க சொன்னான் என்றார் பரிதாபமாக. வெண்ணிலா உடனே பதிலளித்தாள். அப்படித்தான் அவர் சொல்லுவார். நீங்கள் இங்கே இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றாள். அன்று இரவு சசிகலாவால் தூங்கவே முடியவில்லை. மகன் தன்னை அன்பாக அழைத்து கொண்டு வந்திருந்தான். ஆனால் மருமகளின் வார்த்தைகள் அவருடைய மனதை உடைத்துவிட்டன. அதற்கு பிறகு வந்த நாட்களில் வெண்ணிலாவின் வார்த்தைகள் இன்னும் கடுமையாகிக் கொண்டே போனது. ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான மனக்கசப்பு, ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அவமானம். இறுதியில் சசிகலா ஒரு முடிவுக்கு வந்தார். என்னால் என் மகன் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நான் இங்கே இருக்கக்கூடாது என்று முடிவு செய்து மீண்டும் தன்னுடைய பழைய வீட்டிற்கே சென்று விட்டார். அப்போது அவருடைய உடல்நிலை ஓரளவுக்கு நன்றாக இருந்தது. அதனால் தன்னுடைய வேலைகளை அவரே பார்த்து கொண்டார். பிரபு மட்டும் ஒவ்வொரு மாதமும் தவறாமல் அம்மாவுக்கு பணம் அனுப்பி கொண்டிருந்தான். அவனுடைய அன்பில் மட்டும் எந்த மாற்றமும் இல்லை. அந்த பழைய நினைவுகளை எல்லாம் நினைத்து பார்த்த சசிகலா தன்னுடைய அறையில் அமைதியாக அமர்ந்திருந்தார். 1 வாரம் கடந்திருந்தது. அன்று ஞாயிற்றுக்கிழமை. வீட்டில் எல்லோரும் இருந்ததால் சசிகலாவுக்கும் கொஞ்சம் மனநிம்மதியாக இருந்தது. காலை உணவை முடித்துவிட்டு பேரனும் பேத்தியும் பாட்டியிடம் ஓடி வந்தார்கள். பாட்டி, பூங்காவுக்கு போகலாமா? சசிகலா முகத்தில் புன்னகையுடன் அவர்களை பார்த்து கண்டிப்பா போகலாம் என்றார். இருவரும் பாட்டியின் கைகளை பிடித்துக்கொண்டு அருகில் இருந்த பூங்காவிற்கு அழைத்து சென்றார்கள். அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த பிரபுவின் மனதில் ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. சில நிமிடங்களுக்கு பிறகு அவன் வெண்ணிலாவிடம் திரும்பினான். வெண்ணிலா, உன்கிட்ட ஒன்று கேட்கணும் என்று தயங்கியபடியே சொன்னான். என்னங்க, கேளுங்க என்றாள் வெண்ணிலா. அம்மாவை இப்படி திடீர்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லிட்ட. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏன் இந்த திடீர் மாற்றம் என்று கேட்டான் பிரபு. வெண்ணிலா அமைதியாக அவன் பக்கம் திரும்பி பார்த்தாள். பாவம், கடைசி காலத்திலாவது உங்க கூட இருக்கட்டும்னு நினைச்சேன் என்றாள். திடீர்னு உனக்கு இந்த எண்ணம் எப்படி வந்துச்சு? வெண்ணிலா அவனை பார்த்து லேசாக புன்னகைத்தாள். ஏன், எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கணுமா? மனிதன் மாறக்கூடாதா என்று கேட்டாள். மாறலாம், அதற்கான காரணம்தான் எனக்கு தெரியல என்றான். வெண்ணிலா பதில் சொல்லாமல் அங்கிருந்து நகர்ந்தாள். சொல்லிட்டு போ, இப்படி சொல்லாம போனா யோசிச்சு யோசிச்சு என் தலையே வெடிச்சிடும் என்றான். என்ன வேணா நினச்சிக்கோங்க என்று சொல்லிக்கொண்டே தன்னுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள். வெண்ணிலா இப்படி மாறுவதற்கு பின்னால் என்ன காரணம் என்று அவன் யோசித்து கொண்டிருந்தான். வெண்ணிலாவின் மனம் மட்டும் முன்பு நடந்த ஒரு சம்பவத்திற்குள் சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் மதிய நேரம். வீட்டில் வெண்ணிலா மட்டும் இருந்தாள். சசிகலா கீழே சென்றிருந்தார். குழந்தைகள் நண்பர்களுடன் விளையாட சென்றிருந்தார்கள். பிரபுவும் வெளியில் சென்று விட்டான். அப்போது வெண்ணிலாவின் அம்மா பத்மாவிடமிருந்து அவளுக்கு ஃபோன் வந்தது. ஹலோ, சொல்லுமா. இருவரும் சிறிது நேரம் வழக்கமான விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டிருந்தனர். பிறகு அவளுடைய அம்மா திடீரென்று, என்னம்மா, உன்னோட மாமியார் உங்கள் வீட்டில் வந்து இருக்காங்களாமே என்று கேட்டார். ஆமாம்மா என்றாள்.
நீ என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவ, இதை மட்டும் சொல்லவே இல்லையே என்றார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா என்றவள், வயசாயிடுச்சு, அதான் இங்கே வந்து இருக்காங்க. அதை கேட்டதும் அவளுடைய அம்மா பத்மா சிரித்தபடி பேசத் தொடங்கினார். என்னவா, உன்னோட கணவருக்கு திடீர்னு அம்மா மேலே பாசம் பொங்கிடுச்சா? நீ எப்படி இதுக்கெல்லாம் சம்மதிச்ச? சரி இருக்கட்டும், வீட்டில் வேலைக்காரி இருந்தாலும் சம்பளம் கொடுக்கணும் இல்லையா? எல்லா வேலையும் வாங்கிக்கோ என்றார். வெண்ணிலா மெதுவாக சொன்னால், சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன் என்றாள். சரி, நீ உன் உடம்பை பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தாள். வெளியிலிருந்து வீட்டிற்குள் வருவதற்காக வாசலில் நின்றிருந்த சசிகலா தற்செயலாக அந்த உரையாடலை முழுவதுமாக கேட்டுவிட்டார். ஒரு வார்த்தை கூட தவறவில்லை. அந்த வார்த்தைகள் அவருடைய மனதை சுக்குநூறாக உடைத்தன. சில நொடிகள் அவர் வாசலிலேயே அசையாமல் நின்றார். கண்களில் கண்ணீர் தேங்கியது. ஆனால் அதை துடைத்து கொண்டு 2 நிமிடங்கள் கழித்து எதுவுமே நடக்காதது போல கதவை திறந்து வீட்டிற்குள் வந்தார். அதே நேரத்தில் வெண்ணிலாவுக்கும் ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது. ஐயோ, அம்மா கிட்ட பேசும்போது ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டிருந்தேனே. அவளுடைய முகம் ஒரு கணம் மாறியது. அம்மா பேசியது அத்தை காதில் விழுந்திருக்குமோ என்ற எண்ணம் அவளுக்குள் தோன்றியது. வெண்ணிலா மெதுவாக மாமியாரை பார்த்தாள். சசிகலாவும் அவளை பார்த்தார். இருவருடைய கண்களும் சந்தித்தன. இருவருமே எதையும் வெளிக்காட்டி கொள்ளவில்லை. வெண்ணிலா தன்னுடைய அம்மாவிடம் பேசியதை முழுவதுமாக கேட்ட சசிகலாவின் மனம் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தது. வேலைக்காரிக்கு சம்பளம் கொடுப்பதற்கு பதிலாக இவங்க இருந்துட்டு போகட்டும் என்ற வார்த்தைகள் மட்டும் அவருடைய மனதில் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருந்தன. ஆனால் அதை வெண்ணிலாவிடம் காட்டிக்கொள்ள அவர் விரும்பவில்லை. என்ன இருந்தாலும் இது என் மகனுடைய வீடு, அவன் அன்பாகத்தானே என்னை அழைத்து வந்திருக்கிறான் என்று தன்னுடைய மனதை தானே சமாதானப்படுத்தி கொண்டார். அப்போது நான் இங்கே இருப்பது உண்மையிலேயே சரியா என்ற எண்ணம் அவருக்குள் எழுந்தது. அன்று மாலை பிரபு வேலை முடிந்து வீட்டிற்கு வந்ததும் சசிகலா அவனை தனியாக அழைத்து பேசினார். தம்பி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். எனக்கு இங்கே இருக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால நான் நம்ம பழைய வீட்டுக்கே போயிடவா என்று கேட்டார். பிரபு அதிர்ச்சியுடன் அம்மாவை பார்த்தான். என்னம்மா இப்படி சொல்றீங்க? உங்களை நாங்கள் சரியாக கவனிச்சுக்கலையாம்மா என்று கேட்டான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, என் மனசுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கு, வேற ஒன்றும் இல்லை என்றார். பிரபு சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். அம்மா, உங்களை இங்கே கூட்டிட்டு வரணும்னு வெண்ணிலா தான் ஒத்த காலில் நின்னா. சசிகலா அமைதியாக அவனை பார்த்தார். அந்த வார்த்தையை கேட்டதும் அவருக்கு வெண்ணிலாவை பற்றி மேலும் குழப்பமாக இருந்தது. வெண்ணிலா ஏதாவது உங்களை சொன்னாளா என்று கேட்டான் பிரபு. சேச்ச, வெண்ணிலா எதுவும் சொல்லலை தம்பி, ஆனால் எனக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு என்றார். பிரபு அம்மாவின் அருகில் அமர்ந்தான். அம்மா, யார் என்ன சொன்னாலும் நீங்கள் சங்கடப்படாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருங்க. இது உங்கள் வீடு. உங்கள் மகன் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு இங்கே இருக்க முழு உரிமையும் இருக்கு என்றான். சசிகலாவின் கண்களில் கண்ணீர் தேங்கியது. நீங்கள் பெருசாக எதையும் யோசிக்க வேண்டாம், நிம்மதியாக இருங்க என்று சொல்லிவிட்டு சென்றான் பிரபு. அந்த வார்த்தைகள் சசிகலாவின் மனதிற்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. என் மகன் என்னை மனதார இங்கே வைத்துக்கொள்ள விரும்புகிறான், அதுவே எனக்கு போதும் என்று நினைத்து கொண்டார். அதன் பிறகு நாட்கள் வேகமாக நகர ஆரம்பித்தன. பேரன் பேத்தி இருவரும் பள்ளியிலிருந்து வந்ததும் பாட்டியை சுற்றியே இருப்பார்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் பாட்டியை பூங்காவிற்கு அழைத்து செல்வார்கள். பிரபு வேலை முடிந்து வந்ததும் அம்மாவிடம் சிறிது நேரம் பேசுவான். வெண்ணிலாவும் அவரிடம் நன்றாக நடந்து கொண்டாள். சசிகலாவும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீட்டோடு பழக ஆரம்பித்தார். தன்னுடைய மனதில் இருந்த பயமும் தயக்கமும் குறைந்தது. அவர் எதிர்பார்த்ததை விட அந்த வீட்டில் மகிழ்ச்சியாகவே இருந்தார். ஆனால் சசிகலாவுக்கு தெரியாமல் வெண்ணிலாவின் மனதில் மட்டும் இன்னும் ஒரு ரகசியம் புதைந்து கிடந்தது. அன்று மதிய நேரம் வெண்ணிலா அலுவலக கேண்டீனில் தன்னுடைய தோழி நிர்மலாவுடன் அமர்ந்திருந்தாள். சில நிமிடங்கள் இருவரும் வழக்கமான விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது நிர்மலா திடீரென்று வெண்ணிலாவை பார்த்து, ஒரு விஷயம் கேட்கவா என்றாள். கேளு என்றாள் வெண்ணிலா. திடீர்னு உன்னோட மாமியாரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சிருக்க, என்னாச்சு என்றாள். வெண்ணிலா அமைதியாக இருந்தாள். முன்னாடியெல்லாம் எப்போ பார்த்தாலும் உன்னோட மாமியாரை திட்டிக்கிட்டே இருப்ப, அவங்க என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு எவ்வளவு கோபமாக பேசுவ, இப்போ என்ன திடீர்னு இந்த மாற்றம் என்று கேட்டாள் நிர்மலா.
வெண்ணிலா மெதுவாக சிரித்தாள். எல்லாம் வாழ்க்கை கொடுக்கிற பாடம்தான் நிர்மலா. என்னடி சொல்ற? என்ன நடந்துச்சு? வெண்ணிலா சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு அவளுக்கு நடந்த சம்பவத்தை சொல்ல ஆரம்பித்தாள். அன்னைக்கு அலுவலக விஷயமா மதிய சாப்பாடு முடிஞ்சதுக்கு பிறகு வெளியே போக வேண்டியிருந்தது. பஸ் ஸ்டாப்ல இறங்கி நான் சந்திக்க வேண்டிய வாடிக்கையாளர் வீட்டை நோக்கி நடந்து போயிட்டு இருந்தேன். அவளுடைய குரல் மெதுவானது. அன்னைக்கு வெயில் ரொம்ப அதிகம். கொஞ்ச தூரம் நடந்ததும் தலை சுற்ற ஆரம்பித்தது. திடீர்னு ரோட்லேயே மயங்கி விழுந்துட்டேன். ஐயையோ, என்கிட்ட சொல்லவே இல்லை என்றாள் நிர்மலா. லேசா கண் விழித்து பார்த்தேன். அந்த நேரம் அந்த ரோட்டில் ஆள் நடமாட்டமே இல்லை. வெண்ணிலாவின் கண்களில் அந்த சம்பவம் மீண்டும் உயிர் பெற்றது. திடீர்னு என் பக்கத்தில் ஒரு வயசான மூதாட்டி நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க என் முகத்தில் தண்ணீர் தெளித்து என்னை எழுப்பி பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தோட நிழலுக்கு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சாங்க. அவங்க யாரு என்றாள் நிர்மலா. அவங்க அங்கே ஒரு கூடையோடு உட்கார்ந்துருந்தாங்க. யாருன்னு தெரியல. அதன் பிறகு அவங்க கொடுத்த தண்ணீரை வாங்கி குடித்தேன். கொஞ்சம் தெளிவு வந்ததும் நீங்கள் மட்டும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க என்றாள் நிர்மலா ஆர்வமுடன். பழம் விற்று பிழைப்பு நடத்துகிறதா சொன்னாங்க. வெயில் அதிகமாக இருந்ததால் மரத்தடி நழலில் உட்கார்ந்துருந்ததாக சொன்னாங்க. வெண்ணிலாவின் குரலில் இப்போது சோகம் கலந்திருந்தது. அவங்க ரொம்ப வயசானவங்க. அந்த வயசுலேயும் வெயிலில் நடந்து வந்து பழம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த வயசில் எதுக்காக இப்படி கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா சொன்ன வார்த்தைகள் தான் என்னை அப்படியே உலுக்கிடுச்சு. என்ன சொன்னாங்க என்றாள் நிர்மலா. வெண்ணிலா மெதுவாக சொன்னாள். என்னம்மா செய்கிறது, என்னோட மகனும் மருமகளும் சென்னையில் வீடு காரெல்லாம் வாங்கிட்டு செட்டில் ஆயிட்டாங்க. என்னை அவங்க கூட கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கும் ஒரு நாள் வயசாகும், அவங்களுக்கும் தோல் சுருங்கும் என்பது மட்டும் அவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தைகளை சொல்லும்போது வெண்ணிலாவின் குரல் தழுதழுத்தது. அந்த அம்மா சொன்னது என் மனசில் அப்படியே பதிஞ்சிடுச்சு நிர்மலா. வெண்ணிலா மேலும் பேச முடியாமல் சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். பிறகு நமக்கும் வயசாகும் இல்லையா என்றாள். நிர்மலா மெதுவாக தலையசைத்தாள். நமக்கும் தோல் சுருக்கம் வரும். நம்மால் இப்போ செய்கிற வேலைகளை நாளைக்கு செய்ய முடியாமல் போகும். அப்போது நம்மையும் யாராவது வயசானவங்கன்னு ஒதுக்கி வச்சா நமக்கு எப்படி இருக்கும்? அவளுடைய கண்களில் கண்ணீர் திரண்டது. அந்த நாள்தான் எனக்கு எல்லாம் புரிஞ்சது. என் கணவருடைய அம்மாவை நான் ஒரு சுமை மாதிரி பார்த்தது எவ்வளவு பெரிய தவறு என்று. அதனால்தான் அவங்களை வீட்டுக்கு அழைத்து வந்து உங்கள் கூடவே வச்சிருக்கியா என்றாள் நிர்மலா. ஆமாம் என்று வெண்ணிலா அமைதியாக சொன்னாள். அவங்க என் மாமியார் மட்டும் இல்லை, ஒரு வயதான மனிதர். ஒரு நாள் நாமும் அந்த வயசுக்கு போகத்தான் போகிறோம். நிர்மலா சில நொடிகள் எதுவும் பேசாமல் இருந்தாள். பிறகு வெண்ணிலாவின் கைகளை பிடித்து கொண்டு, நீ சொன்னது 100க்கு 100 உண்மைதான் என்றாள். நமக்கும் வயசாகத்தான் போகுது. நாம் இன்னைக்கு எப்படி இருக்கோம் என்பதை பார்த்துதான் நம்ம பிள்ளைகள் கற்றுக்க போகிறாங்க என்றாள். வெண்ணிலா தோழியை நிமிர்ந்து பார்த்தாள். நிர்மலா தொடர்ந்து பேசினாள். நாம் நம்ம பெற்றோர்களையும் வயதானவர்களையும் எப்படி நடத்துகிறோம் என்று நம்ம பிள்ளைகள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நாளைக்கு நமக்கும் வயசான பிறகு அவங்க நம்மை அதே மாதிரி நடத்த மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் என்றாள் நிர்மலா. வெண்ணிலா அமைதியாக தலையசைத்தாள். இருவரும் சில நொடிகள் எதுவும் பேசவில்லை. அந்த அமைதியில் வெண்ணிலாவிற்கு வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மை புரிந்திருந்தது. வயது என்பது யாரையும் விட்டு வைக்காது. இன்று நாம் யாரை எப்படி நடத்துகிறோமோ நாளை அதே வாழ்க்கை நமக்கு ஒரு பாடமாக திரும்பி வரலாம். வெண்ணிலா தன்னுடைய மாமியாரை வீட்டிற்கு அழைத்து வந்தது வெறும் இரக்கத்தால் அல்ல. ஒரு வயதான மூதாட்டி வெயிலில் தனியாக அமர்ந்து சொன்ன சில வார்த்தைகள் அவளுடைய மனதில் இருந்த பல வருட வெறுப்பை மாற்றி இருந்தன. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.